ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கா, இந்த சாதம் சாப்பிடுங்க. தலையில் இருக்க முடியெல்லாம் கொத்து கொத்தா கொட்டுது, திரும்ப முடி அழகாக வளரணும் அப்படின்னு ஆசை இருக்கா, இந்த சாதம் சாப்பிடுங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா கரைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த சாதம் சாப்பிடுங்க. நல்லா ஸ்லிம்மா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்ப இந்த சாதம் சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா சாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கருவேப்பிள்ளை சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை சாதம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு செய்வாங்க. பட் நம்ம அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் எடுத்துக்கிறோம். ஸோ கருவேப்பிள்ளை சாதத்தை வந்து நம்ம மில்லட்டோட செஞ்சு சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல உதிரியாக சூப்பரான வெரைட்டி ரைஸ் மாதிரி எப்படி மில்லட்டை வச்சு ஒரு சூப்பரான கருவேப்பிள்ளை சாதம் செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் வந்து தினை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் மில்லட் சமைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு லைட்டாக கோதுமை கலரில் ஒரு பெரிய லெவல் ரவை மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மில்லட் அப்படின்னும் இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கிளாஸ் தினை அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு நான் இங்கே வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். சமைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அப்போ குக் பண்ணோடனே திரும்ப களியாக வந்து சேராது, அகலமாக இருக்கும் போது உதிரியாகவே இருக்கும். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு திரும்ப ஒரு மாதிரி கலந்து இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் பொதுவாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும். அது மாறினதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து மில்லட் சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கடாயெலாம் எங்கே வாங்கினேன்னு அடிக்கடிக்கு கமெண்ட்டில் கேட்குறீங்க. இது எல்லாமே நம்மளுடைய ராஷ் குக்வேர்ஸில் இருக்கக்கூடியது தான். உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். இப்போ இந்த மில்லட் சாதத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். இந்த இதோட கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து கருவேப்பிலை பொடி வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு போட்டால் கசந்துருமா அப்படின்லாம் வந்து யோசிக்க வேண்டாம், நல்ல மணமாக இருக்கும், நல்ல டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகு, அது வந்து 1 டீஸ்பூன். அடுத்து ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, குண்டு மிளகா எடுத்திருக்கேன். நீட்ட மிளகாவாக இருந்தால் அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 மிளகா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க காம்பை பிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஸ்ட் அயர்ன் கடாயில் பொதுவாக வறுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா நல்லா கடாய் வந்து சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட வறுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து 1 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெரிய பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அடுத்து 2 கப்பு கருவேப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து அலசிட்டு அதை வந்து தண்ணி இல்லாமல் நான் வந்து காய போட்டு வச்சுருந்தேன். அதாவது தண்ணி இல்லாமல் ஒரு அகலமான தட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. ஹேர் க்ரோத் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததில் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக புளிப்பு சேர்க்குறதுக்காக புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு போட்டு இதோடையே சேர்த்து மொத்தமாக வறுத்துக்கலாம். இதுக்குன்னு சொல்லி தனியாக நீங்கள் வந்து கரைச்செல்லாம் சேர்க்கணுன்றது கிடையாது. நீங்கள் இதிலேயே வந்து சேர்த்து நம்ம வறுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பொடியில் வந்து நம்மளுக்கு புளி வந்து நம்மளுக்கு இந்த புளிப்புத்தன்மை வந்துடும். நல்லா அதை வறுத்து கொடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அகலமான தட்டுக்கு இதை மாற்றி வச்சிடுறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் பொடியாக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆறுன அந்த கருவேப்பிலை பொடியை நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். மிச்ச பொடியை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மில்லட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை சாதம் ரெடி. இதுக்கு மேலே இறக்கும் போது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விடுங்க. நான் வந்து டிசானாவுடைய கோல்டு ப்ரெஸ்ட் வெர்ஜின் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்படியே மேலாப்பில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அப்படியே வந்து கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மில்லட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தலைமுடி ரொம்ப கொத்து கொத்தாக கொட்டுது, உடம்பு இளைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சாதத்தை நான் செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி மில்லட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக வந்து டேஸ்ட்டும் இருக்கும், அட்டகாசமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மில்லட் கருவேப்பிலை சாதம். இந்த மில்லட் கருவேப்பிலை சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸை விட இது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பொழுன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரைஸ் வந்து கரெக்டாக நான் சொன்ன தண்ணிப்படி வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸுன்றதை வந்து இப்போ நிறைய மறந்துகிட்டே இருக்கும். ஒன்லி இட்லி தோசைன்னு அரைச்சி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸஸ் கூட நம்ம நிறைய வந்து செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வரைக்கும் பை பாய்.